ஹலோ மக்களே 476 பேர்லாம் போன பீஸ்ல லூஃபி மாசா உள்ள வாரான். ஆனா இருந்தாலும் எல்லாரும் அடிச்சு பறக்கூடாங்க. கிசருள்ள ஏர்ல வைக்கிறான் லூஃபிய. ஆனா இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா மோபிடிக்கு கப்பல ஆல்ரெடி இன்னொன்னு வந்து தண்ணிக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து வெளியே வரானுங்க. சார் இன்னொரு பைரட் ஷிப் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னை நான் குறைச்சி எப்பவுமே இடப்பட மாட்டான்னு சொல்லிட்டு செங்கக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. மோபிடிக்கு அப்படியே ஓர்ஸ் என்ன செய்யுதுன்னா அந்த கப்பலை அப்படியே உள்ள தூக்கிட்டு வருது. என்னன்னு பார்த்தா ஒயிட் பேர்ட் க்ரூவே மாசா வந்து உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஓர்ஸே சுட்டு தள்ளுறானுங்க. ஓர்ஸ் சாஞ்சிரவே செஞ்சுட்டு மகன்களே நீங்க எல்லாம் பின்னாட்டுங்க இவனை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒயிட் பீல்டு ஒரு போடு போடுறாரு. போட்ட போடல முன்னாட்டுக்கு நேவி ஆபீசர்லாம் செதறிட்டானுங்க. வைஸ் அட்மிரலும் அட்மிரலும் மட்டும் தான் மாசா நிக்கிறாங்க. டே ஏச காப்பாத்துறோம் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நேவியை நொறுக்குறோன்னு சொல்றாரு. சரின்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். டே கார்ப்பு நம்ம இவ்வளவு நேரம் இருந்தது போதும், நம்ம களத்துல இறங்க ஒரு நேரம் வந்துருச்சு, இறங்குவோமான்னு சொல்லிட்டு செங்குக்கு கேக்குறாரு. கார்ப்பு செங்குக்கு வேற இது வரைக்கும் உனக்கு சண்டை போட ஆரம்பிக்கல. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நம்ம இவன்கோ தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளோ டெவில் ஃப்ரூட் யூசர் தண்ணிக்குள்ள விழுந்தா செதறிடுவா. அங்க இங்கேயும் குதிச்சு குதிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. டே நான் தண்ணிக்குள்ள உள்ள போறான்னு சொல்லிட்டு சடனா பாஞ்சு வெளியே வரா. நல்ல வேலை நான் விழலன்னு சொல்லி முடிக்கிறா. இவன்கோ நீ என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஜிம்பே வாரான். ஜிம்பே கத்தாதடா, இந்த பிளாசாக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. முரட்டுத்தனமான பேட்டில் மட்டும் போதுன்னு தெரியும் சொல்லிட்டு இவன்கோ பேசிக்கிட்டு இருக்கா. முகிவர பாய் என்னதுக்கு நொறுக்கி எரிதானுங்க மட்டும் தெளிவா புரியுது. இவ்வளவு நினைஞ்சா முகிவர பாய் என்ன ஆவானே தெரியலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா இவன்கோ. டே இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு இவன்கோவா கத்துறான். நான் என்ன செஞ்சேன்னு சொல்றான் ஜிம்பே. ஒன்னால தாண்டா லூஃபி உள்ளவே விழுந்தான், அவன் மாட்டிக்கிட்டான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏசெல்லாம் அவனால காப்பாற்ற முடியாது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணி உள்ள கட்டுறாங்க. பைரட்ஸுக்கும் நேவிக்கு சண்டை வேறவளா போக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கோவோ ஸ்ட்ரெயிட்டா வந்து ஓர்ஸ் பக்கத்துல வரான். ஓர்ஸ் ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு மார்க்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே எனக்கு முன்னாடி இருக்க வழி அப்படி நான் கிளியர் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. சடனா என்ன பார்த்தா திரும்பி வர ஆரம்பிக்க போறாரு. எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவுக்குஜி ஏர்ல பாஞ்சு வரான். ஐஸ் பால்னு சொல்றான். பார்த்தா அவரையே உரைய வச்சிட்டான். அவர் அப்படி உறைஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. அவுக்கிஜி லாக் பண்ணிட்டா ஒரு பக்கம். டே ஒயிட் பீல்ட பிடிச்சாச்சுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா அவுக்கிஜி அப்படி நிக்கிறான். அப்பான்னு சொல்றானுங்க அவனுங்க பசங்கள்லாம். என்னன்னு பார்த்தா அசால்ட்டா உடைச்சுக்கிட்டு இருக்காரு. வைப்ரேஷன் வச்சு உடைக்கிறாரான்னு சொல்லிட்டு அவுக்கிஜி பாக்குறான். ஐஸ் பால்னு சொல்லிட்டு ஏர்ல வரான். பார்த்தா குத்தி தூக்கிட்டாரு அவுக்கிஜி கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே ஹாக்கியை வச்சு குத்தி இருந்தாருன்னா இறந்துருவாரான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆனா ஒரு ஹாக்கியை வச்சுல ஒண்ணு குத்தவே இல்ல. ரொம்ப நன்றி, நீங்க ஹாக்கியை வச்சு குத்தலன்னு சொல்லிட்டு அவுக்கிஜி பேசிக்கிட்டு இருக்கான். ஹாக்கியை வச்சு குத்துனால அவன் செத்து இருந்திருப்பான். ஐஸ் பார்க் ஓடிசன் சொல்லிட்டு சடனா ஐஸை வச்சு அடிச்சு நொறுக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள டைமண்ட் ஜோசு வந்து பிளாக் பண்ணிட்டு வேறெல்லாம் வராரு. அப்பாவை ஏடா தொட வரீங்கன்னு சொல்லிட்டு உடச்சு துண்டு ஆக்கிட்டான். ஆனா அவன் சும்மாவே ஐஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருப்பான். திரும்பி வரான். அப்ப நீங்க முன்னாடி போங்க, இவனை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அட்மிரல் கூசானா வந்து டைமண்ட் ஜோசு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். ரத்தம்ல வர ஆரம்பிச்சிருச்சு அட்மிரலுக்கு. வேற லெவல் பண்றான் டைமண்ட் ஜோசு. டே நம்ம உள்ள வந்தாச்சுடான்னு சொல்லிட்டு மாசா உள்ள போய்கிட்டு இருக்கானுங்க. டே உங்களெல்லாம் உள்ள விட மாட்டான்னு சொல்லிட்டு நேவிலாம் கத்துறானுங்க. ஆனா மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. லூஃபியோ ஜெட்டு மாதிரி ஓடுறான். அவனுக்கு சுயநினைவே இல்ல, இருந்தாலும் வேகமா போய்கிட்டு இருக்கான். எங்க அண்ணனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ஏசுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. தலை தூங்கி போய் உட்கார்ந்துருக்கான். கார்ப்பும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா லூஃபி இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு செங்குக்கு லைட்டா கார்பே பாக்குறாரு. இவன் எதுவும் மூவ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னடா வார் இப்படி போகுது, வால் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி நடக்கடா, முகிவரா இறந்துருவானான்னு சொல்லிட்டு ஹெல்மெப்பும் பாத்துக்கிட்டு இருக்கான். கோபியை பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி உன்னை அடுத்த வாட்டி பார்த்தோம்னா நான் நேவில பெரிய ஆளா அட்மின் ஆரம்பிக்காம நான் நேவி அட்மிரலா அவன் உன்னை கேட்ச் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அவன் நான் லூஃபிக்கு வர ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் அவங்க கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு கோபி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அதுக்குள்ள இங்க என்னன்னு பார்த்தா மோமங்க வந்து லூஃபியை வெட்டி வீசுறாரு. முகிவரா லூஃபி உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வைஸ் அட்மிரல் சொல்றாரு. லூஃபியை வெட்டி வீசுறானுங்க. கார்ப்பு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கிராண்ட்பா ரேங்கார்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஏர்ல பறக்க விடுறான். அவன் பார்த்தா லூஃபியை வெட்டி வீசுறான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். எனர்ஜி வேற இல்ல. சடனா இன்னொருத்த ஏர்ல வந்து பஞ்ச் அடிச்சு லூஃபியை பறக்க விடுறான். ஒரு பொடியை இவன் ஒரு ஆளே கிடையாது சொல்றாங்க அவங்க. அவன் கிவ் அப் மட்டும் பண்ண மாட்டான், அவனை தெளிவா பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மோமங்க அடிச்சு இவன் அடிச்சுலாம் எந்திரிச்சு வரான் லூஃபி. நம்ம ஆளுக்கு கிவ் அப்புங்கிறத பேச்சே கிடையாது. கிசர்வோ சுட்டு தள்ளுறான். பார்த்தா செதறதான் லூஃபி. கார்ப் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு மேல இருந்து. டே கார்ப் நீ மறந்துடாத, நீ நேவில ஒரு ஆளுன்னு சொல்றாரு செங்குக்கு. ஏன்னா கார்ப் களத்துல இறங்கினாருன்னா நேவியே இருக்காது, அவ்வளவு பவர்ஃபுல்லான அவரு. ஆனா இருந்தாலும் தலையை திருப்பிட்டு தன்னோட பேரை அடி வாங்குறத கூட பார்த்துட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு தைரியமாடா முகிவரா லூஃபி, ஆனா இருந்தாலும் உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கீசரு. இன்னைக்கு உன்னை யாரால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கீசரு. ஏஸ்ன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி சான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். கோபியோ ஒரு பக்கம் லூஃபி சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபியோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியாலேயே இங்க எஞ்சி கூட நிக்க முடியல. பார்த்தா கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் வருது. எட்டிட்டு ஒரு மீதி மிதிக்கிறான். ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் பீல்ட் மேல போய் உள்ள போறான். ஒயிட் பீல்ட் கேட்ச் பண்ணிட்டாரு. அவனை தலையில தொங்க விட்டுருக்காரு. டே ஏஸ் பிரதர்டா இவன் சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஸ்ன்னு மட்டும் தான் சொல்றான்.
அவன். ஒயிட் பேர்டோட கமாண்ட் இப்ப ரொம்ப டல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ எல்லாம் ஒரு ஆளே கடையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா கிசுரு பாப்ஸே குறி வைக்கிறான். டேய் அப்பாவை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனா குருவே லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா உனக்காண்டி நான் இருக்கேன், ஜீம்பேயும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. எங்க இருந்துட்டு அந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் மண்டை ரொம்ப பெருசா இருக்கு. இவனுக்கு வந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெவல்யூஷனரி ஆர்மியால இவன் கோடா இதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய் முகிவரா நான் உள்ள போறேன்டான்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வந்து உளுந்து செதறுதா ஒரு பக்கம். அவா வேற இந்த பையன் உங்கால தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒயிட் பேர்ட் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜீம்பே இவன்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் லூஃபி. என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு லூஃபியே குதிச்சுக்கிட்டு இருக்கான். நீ பார்க்கவே நல்லா பாத்துட்டு இவனை நல்லா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறாரு அவரு. டேய் என்னை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஏச நான் காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்ன நடந்தாலும் அவனை காப்பாத்தணும் சொல்றான். எந்திரிச்சு ஓடுறான், சாயிரான் லூஃபி ஒரு பக்கம். டாக்டர் உங்களால எவ்வளவு ஆனா காப்பாத்த முடியுமா, அவனை காப்பாத்தி முடியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவர் ஒரு பக்கம். ஜீம்பே அவர் ஒயிட் பேர்ட் கப்பல்ல உள்ள டாக்டர் லூஃபி நீ இருக்கியான்னு சொல்லிட்டு ஜீம்பே கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவன் ஒரு பொடியன் தான், ஆனா இவனுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கு. ஆனா இன்னும் பொடியனாத்தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவரு. அவன மாதிரி இவன் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு ஏச பாத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒயிட் பேர்ட் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என் கூட எவன்டா சாக போறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒயிட் பேர்ட் அவர் பவர் யூஸ் பண்ணி ஒரு போடு போடுறாரு. ஆனா அதுக்குள்ள முன்னாடி எவனோ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அது அக்கைன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த ஐலாண்ட்ல இருந்து உன்னால சர்வே பண்ண முடியாது சொல்றான் அவன். ஒன்னே அவன்டா ப்ரொடெக்ட் பண்ண போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நீ லூஃபியை பாத்துக்கோ, நான் களத்துல இறங்க போறேன்னு சொல்றாரு ஜிம்பே. சக்கசிக்கு ஒரு பக்கம் மாசம் பாஞ்சு அடிக்கலான்னு வரான். அதுக்குள்ள ஒயிட் பேர்ட் அவர் பவரை ஒரு போடு போடுறாரு. ரெண்டு ஒரு பவர் ஈக்குவலா மோதிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா ஒயிட் பேர்ட் கமெண்டரா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்க மீகாக்கு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்பா வழியெல்லாம் உன்னை தொட கூட விட மாட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் போவ ஹங்காக்கும் மூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூடாதா. நேவியையும் பார்க்க மாட்டுக்கா, பைரட்டையும் பார்க்க மாட்டுக்கா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஆவா. லூஃபி வழியில எவனையும் தொட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போவ ஹங்கா அவ வேலையை திரும்பி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா பார்த்தா அவ யாரையும் பார்க்க மாட்டுக்கா. நேவி பைரட்ஸ் எல்லாத்தையும் நொறுக்கி எரியுதா. இதுல முறியோவோ எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏசோ வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு இங்க கிசருவும் லைட் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஒரு கமாண்டர் மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு கிசரு அடிக்கிறதுக்காண்டி. இன்னும் முடியலன்னு சொல்றானுங்க. சடனா பார்த்தா எல்லாரையும் அடிச்சு பற கூட்டுக்கிட்டு இருக்கானுங்க பைரட்ஸ் எல்லாருமே. அங்கிள் பயப்படாதீங்க, இன்னும் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்டமாரோ பேசுறான். பெசிபிஸ்டவோ லைன் படி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா எல்லாரும் செதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கமா. ஏஸ் இருடா உனக்காண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு மார்க்கோ ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் அவனை சுட்டு தள்ளுங்கடா சொல்றாங்க. மார்க்கோ தான் பினிக்ஸ் ஆச்சு, அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா சக்கசுகி எல்லா அட்மிரல்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கமாண்டர் மார்க்கோ போங்க மாசா காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கார்போ கண்ணை மூடி நின்னுக்கிட்டு இருக்காரு. ஒயிட் பீரியடும் பாக்குறாரு. பார்த்தா செங்குக்கு இறங்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள கார்பு மாசா உள்ள வராரு. ஒரு அடி அடிக்கிறாரு. மார்க்கோ செதறிட்டான். யாரா அடிச்சான்னு சொல்லிட்டு மார்க்கவே செதறி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இது கார்புடான்னு சொல்லிட்டு. டேய் கார்பு உன்னை நான் சண்டை போடவே சொல்லல, உனக்கு அனுமதியே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு செங்குக்கு. ஏன்னா கார்பு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க இருக்க நேவில இருக்கவனு ஒருத்தன் இருக்க மாட்டான், பைரட்ஸ் இருக்க மாட்டானுங்க. டேய் மங்கி டி கார்புடா மெரைன் ஹீரோடா இவருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நேவி சோல்ஜர் லெஜெண்டரியான ஆளுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் அட்மிரல் சீட்லயே உட்காருதாரு. அவர் வேணுக்குனே தான் வைஸ் அட்மிரல் பொசிஷன் எடுத்திருப்பாரு. அட்மிரல் பொசிஷன் எடுக்காம வேற லெவலா நின்னுட்டு இருக்காரு. டேய் வைஸ் அட்மிரல் கார்ப் இறங்கிட்டான்டா, இனிமேல் எவனு நம்ம பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேவியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கிராண்ட் பான்னு சொல்லிட்டு ஏசோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே கார்ப்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியடோ பாக்குறாரு. டே இந்த ஸ்கஃப் கோல்டிங் பக்கத்துல வரணும்னா அதுக்கு முதல்ல என்னையே கொள்ளணும்னு சொல்லிட்டு கார்பா கத்துறாரு. அதோட முடியாது. சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமராங்க. See you bye.